The World Unfiltered. Participating in Operation Epic Fury. Iran will not have a nuclear weapon, and we're going to get the dust back. All of their original leaders' death. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொஜபா கமேனியை நேரில் சந்திக்க விரும்புவதா திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்கிறார். ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய ஒரு யூடர்ன் அப்படின்னு பார்க்கப்படுது. ஈரான் மேலே கடுமையான பொருளாதார தடைகளையும் இராணுவ ரீதியிலான அழுத்தங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வந்த ட்ரம்ப் திடீர்னு இந்த சமாதான பேச்சை கையில் எடுக்கிறதுனுடைய பின்னணியில் பல முக்கியமான அரசியல் நகர்வுகள் இருக்கிறதா சர்வதேச வல்லுநர்கள்லாம் கருதுகிறாங்க. மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையிலான இராணுவ மோதல்கள் அதே போல் ஏவுகணை தாக்குதல்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அண்மை காலத்தில் மிக தீவிரமடைந்திருக்கின்றன. ஒரு முழு அளவிலான போர் மூண்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அபாயத்தையும் ஒரு கவலையும் உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் தான் பிராந்தியத்துடைய நிலைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப் இந்த டிப்ளமேட்டிக் வழியை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் எப்பவுமே தன்னை ஒரு சிறந்த டீல் மேக்கராக காட்டிக்க விரும்புவார். கடந்த காலங்களில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னோட யாருமே எதிர்பார்க்காத விதமாக நேரில் சந்தித்து பேசியது போலவே ஈரானோடையும் ஒரு நேரடி பேச்சுவார்த்தை மூலமாக புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தையோ அல்லது பாதுகாப்பு உடன்படிக்கையோ ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட திட்டமாக இருக்கும்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் இருக்குல்ல, அது உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையை கடுமையாக உயர்த்தி இருக்குது. இதனால் அமெரிக்காவுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ட்ரம்ப்போட அரசியல் செல்வாக்கையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தை மூலமாக பதற்றத்தை குறைக்கணும்னு அவர் ஒரு முயற்சி பண்ணுறார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் தன்னுடைய தந்தை அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட போதிலும் கூட புதிய உச்ச தலைவராக இப்போ மொஜபா இருக்கார் இல்லையா, மொஜபா கமேனி, அவர் மிகவும் ஒரு ப்ரொஃபஷனலாக நடந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் சொல்கிறார். மொஜபா கமேனிக்கு சில வட்டாரங்களில் நல்ல மதிப்பு இருக்கிறதாகவும் இப்போ ட்ரம்ப் குறிப்பிடுறார். கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் மொஜபா கமேனியை லைட் வெயிட் அப்படின்னு கேலி பண்ணவர் தான் ட்ரம்ப். ஆனால் தற்போது அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில் திரைமறைவில் அமைதி பேச்சுவார்த்தைகளும் ஹார்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கான டிப்ளமேட்டிக் நகர்வுகளும் தீவிரமாக நடந்துட்டுருக்கு இல்லையா, இந்த பின்னணியிலிருந்து தான் ட்ரம்ப்போட இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் மொஜபா கமேனி அமைதி பேச்சுவார்த்தைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வர்றதை உறுதிப்படுத்துகிறார். தங்கள் குடும்பமே அமெரிக்க தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அப்பா கொல்லப்பட்டார், மனைவி கொல்லப்பட்டார், குழந்தைகள் எல்லாரும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனாலும் நாட்டின் தற்போதைய பொருளாதார அதேபோல் அரசியல் சூழ்நிலை கருதி மொஜபா கமேனி தனிப்பட்ட உணர்ச்சிகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ட்ரம்ப் தன்னுடைய கடுமையான விமர்சன போக்கை மாற்றிக்கிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு பாராட்டுரைகளை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பிப்ரவரி மாத அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் மொஜபா கமேனியும் படுகாயம் அடைஞ்சதாக ஒரு தகவல் பரவிச்சு. இது குறித்து கடந்த வாரம் ஒரு பாட்காஸ்ட் நேர்காணலில் பேசிய ட்ரம்ப் தன்னுடைய வழக்கமான நையாண்டி பாணியில் என்ன சொன்னார்னா, கமேனியின் உடலில் பல பாகங்கள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறதா கிண்டல் பண்ணியிருந்தார். ஆனால் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ மொஜபா கமேனி உயிரோடு இருக்கிறதையும் அவர் ரகசிய இடத்திலிருந்து எழுத்துப்பூர்வமாக அமெரிக்காவுடனான இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்குல்ல, இதெல்லாம் கவனிச்சுட்டு வர்றதையும் உறுதிப்படுத்தியிருக்கார். இதனால தான் ட்ரம்ப் உடனடியாக தன்னுடைய துணியை மாற்றி அவரை ப்ரொஃபஷனல் அப்படின்னு பாராட்ட தொடங்கியிருக்கார். ஈரானுடைய பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணு ஆயுத பொருட்கள் இருக்கு இல்லையா, இதை அமெரிக்க இராணுவத்தை அனுப்பி அதிரடியாக கைப்பற்றலாம் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் அதை கடைசி நேரத்தில் மாற்றிக்கிட்டார். அதுக்கு அவர் சொன்ன காரணம், தனக்கு ஒரு ஜிம்மி கார்ட்டர் மொமெண்ட் அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுனா ஜிம்மி கார்ட்டர் மொமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். 1980களில் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் என்ன பண்ணார்னா, ஈரானில் பிணை கைதிகளாக இருந்த அமெரிக்கர்களை மீட்கிறதுக்கு ஆப்ரேஷன் ஈகிள் கிளா அப்படிங்கிற இராணுவ நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிச்சு. இதனால் கார்ட்டர் தன்னுடைய அதிபர் பதவியவே இழந்தார். அந்த பயம் ட்ரம்ப்புக்கு இருந்தது அப்படிங்கிறது இப்போ தெரிய வர்றதா அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. மொஜபாவை மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ட்ரம்ப் தன்னுடைய வழக்கமான தற்பெருமையும் கைவிடலை. ஈரானோட ஒப்பந்தம் இல்லாமலே எங்களால் அங்கிருந்து அணுப்பொருட்களை இப்போதே கைப்பற்ற முடியும், எங்களை தடுக்க அவங்களால முடியாது, ஆனால் இப்போதைக்கு அதுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் அதை கேமராக்கள் மூலம் கண்காணித்து வருகிறோம் அப்படிலாம் சவால் விடுத்திருக்கார்.
இப்போ ட்ரம்ப் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசினாலும் ஈரான் தரப்பு ட்ரம்ப்போட இந்த சந்திப்பு அழைப்பை இப்போதைக்கு நிராகரிச்சிருக்கிறாங்க. ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்காமல் அமெரிக்காவோட எந்த ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கும் சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் ஈரான் உச்ச தலைவர் கமேனியினுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்குது. ட்ரம்ப் தங்களை இராணுவ ரீதியாக வீழ்த்த முடியாமல் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையை குறைக்கிறதுக்காக தங்களை நோக்கி ஓடி வருகிறார் அப்படின்னு ஈரான் அரசு தங்களுக்குள் வெற்றி விழா கொண்டாடி வருவது தான் தற்போதைய உச்சகட்ட சுவாரஸ்யம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தைகள், இரண்டு தலைவர்களுக்குமான இடையிலான இந்த மாற்றங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு செய்தியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதையும் நம்ம ஈரானோடு தொடர்புடையதுங்கிறதுனால இதிலேயே சேர்த்து பார்க்குறோம். உலக புகழ்பெற்ற பெர்சோபோலிஸ் அப்படிங்கிற சித்திர நாவலோட படைப்பாளி, பிரபலமான பிரெஞ்சு ஈரானிய இயக்குனர் மர்ஜான் சத்ராபி, இவங்க தன்னுடைய 56வது வயதில் பாரிஸில் காலமாகி இருக்கிறார். இந்த மர்ஜான் சத்ராபி அதிதீவிர சோகத்தினால உயிரிழந்ததாக அவருடைய குடும்பத்தினர் சொல்கிறாங்க. அவருடைய கணவரும் பிரபலமான ஸ்வீடிஷ் திரைப்பட தயாரிப்பாளருமான மத்தியாஸ் ரிபா அப்படிங்கிறவர் கடந்த ஆண்டு காலமாயிட்டார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து வாழ்ந்த தன்னுடைய கணவருடைய மரணம்ங்கிறது மர்ஜானை மிக கடுமையான மன உளைச்சலுக்கும் துயரத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. கணவர் இருந்த சில நாட்கள்லேயே நான் என் வாழ்வின் காதலை இழந்து விட்டேன் அப்படின்னு தன்னுடைய சமூக ஊடக பக்கத்திலலாம் பதிவிட்டிருந்தாங்க மர்ஜான். இப்போ அந்த பிரிவின் துயரத்திலேருந்து மீள முடியாமல் சரியாக ஓராண்டு கடந்த நிலையில் அவரும் இப்போ மரணம் அடைந்திருக்கிறார். சரி, இவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஈரானில் இவங்களுக்கும் ஈரானுக்குமான தொடர்பு ரொம்ப முக்கியமானது. 1969 ஈரானில் பிறந்த மர்ஜான் 1979ஆம் ஆண்டில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சி மற்றும் ஈரான் ஈராக் போர்க்காலங்கள் ஒரு சிறுமியாக தான் எதிர்கொண்ட அனுபவங்களை பெர்சோபோலிஸ் அப்படிங்கிற சுயசரிதை சித்திர நாவலாக அதை மாற்றுறாங்க. கருப்பு வெள்ளை ஓவியங்களாலான இந்த நாவல் இருக்கு இல்லையா, இது ஈரானிய மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையையும் குறிப்பாக பெண்களுடைய சுதந்திர போராட்டத்தையும் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு நாவல்னு சொல்லலாம். 2007 இது அனிமேஷன் திரைப்படமாக மாற்றப்பட்டு ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டதோட கான்ஸ் திரைப்பட விழாவில் ஜூரி விருதையும் வென்ற ஒரு திரைப்படம். மர்ஜான் சத்ராபியோட வாழ்க்கை, சிந்தனை, அது மட்டும் இல்லாமல் கலை வடிவங்கள், இது எல்லாமே அவருடைய தாய்நாடான ஈரானோட பிரிக்க முடியாத பிணைக்கப்பட்டிருந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பெர்சோபோலிஸ் நாவல் வெறும் கற்பனை அல்ல, அது ஈரானுடைய அரசியல் வரலாற்றோட கலந்த அவருடைய சொந்த வாழ்க்கையினுடைய ஒரு சாட்சியம்னே சொல்லலாம். மர்ஜான் சத்ராபி 1969 ஈரானுடைய ராஷ்ட் அப்படிங்கிற நகரத்தில் தான் ஒரு உயர்குடி குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்ப பின்னணியே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தான். மர்ஜானோட தாயோட வழி பாட்டனாக இருக்கார் இல்லையா, அவர் 1848 1896ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரானை ஆண்ட கஜார் வம்சத்து மன்னர். அரசு குடும்ப தொடர்புகள் இருந்தாலும் மர்ஜானோட பெற்றோர் தீவிரமான இடதுசாரி மற்றும் மார்க்சிய சித்தாந்தங்களை ஆதரிக்கிறவங்களாக இருந்தாங்க. ஈரானை ஆண்ட கடைசி மன்னராக இருந்த முகமது ரெசா ஷா இருக்கார் இல்லையா, அவருடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக போராடியவர்கள் இவங்க தான். 1979 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு மன்னர் ஆட்சி வீழ்த்தப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அமைந்த மார்க்க அடிப்படைவாத ஆட்சி இருக்கு இல்லையா, அது இடதுசாரிகளையும் கம்யூனிஸ்டுகளையும் ஒடுக்க தொடங்குது. மர்ஜானோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அவருடைய மாமா அனுஷ். இவர் ஒரு அரசியல் கைதியாக சோவியத் யூனியனில் தஞ்சம் புகுந்து அதுக்கு பிறகு ஈரான் திரும்பிய போது புதிய இஸ்லாமிய அரசால் கொல்லப்படுறார். சிறையில் அனுஷ் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவர் மர்ஜானை மட்டும்தான் நேரில் சந்திக்க அனுமதி கோரினார். சிறையில் அவர் ரொட்டி துண்டுகளால் செய்து மர்ஜானுக்கு பரிசளித்த பறவை பொம்மை ஈரானுடைய அடக்குமுறைக்கு எதிரான மர்ஜானுடைய வாழ்நாள் போராட்டத்தினுடைய குறியீடாக மாறியது அப்படின்னே சொல்லலாம். இஸ்லாமிய புரட்சி, அது மட்டும் இல்லாமல் 1980 88 வரைக்கும் நடந்த ஈரான் ஈராக் இந்த போர்க்காலங்களில் டெஹரானில் வளர்ந்த மர்ஜானோட வாழ்க்கை பெரும் முரண்பாடுகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லணும். அவங்க வீட்டுக்குள்ளே ராக் மியூசிக்கு, நைக் ஷூ, மேற்கத்திய புத்தகங்கள், சுதந்திரமான ஒரு உரையாடல்கள் அப்படின்னு வாழ்ந்த மர்ஜான் வெளியில் கட்டாய ஹிஜாப், மொராலிட்டி போலீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத காவலர்களுடைய கெடுபிடிகள், குண்டுவெடிப்புகள் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தார். வீட்டுக்குள்ளே ஒரு விதமாகவும் வெளியில் ஒரு விதமாகவும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்களது. வீதிகளில் இந்த ஷூ அணிந்ததற்காக, ஹிஜாப்பை சரியாக அணியவில்லை அப்படிங்கிறதுக்காகலாம் மர்ஜான் பலமுறை ஈரான் வீதிகளில் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது அச்சுறுத்தலுக்கும் உள்ளான ஒருத்தர். அவருடைய அதிரடியான மற்றும் தைரியமான பேச்சுகள் இருக்கு இல்லையா, அதுதான் அவரை ஆபத்தில் தள்ளக்கூடும் அப்படின்னு பயந்து 14 வயசில் அவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னா நகரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆஸ்திரியாவில் ஏற்பட்ட இனவெறி மற்றும் தனிமை துயரத்தினால வீடற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட மர்ஜான் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய 19வது வயதில் மீண்டும் ஈரானுக்கே திரும்புகிறாங்க.
டேரான் பல்கலைக்கழகத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க. அங்கே ஒரு குறுகிய கால திருமண வாழ்க்கையையும் அவர் எதிர்கொண்டார். ஆனால் ஈரானில் பெண்களுக்கான சுதந்திரம் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருந்த சூழலில் அவரால் அங்கே தொடர்ந்து வாழ முடியல. 1994 நிரந்தரமாக ஃப்ரான்ஸுக்கு குடிபெயர்றாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய தாய்நாட்டுக்கு திரும்பவே இல்லை. நான் ஃப்ரான்ஸில் வாழ்கிறேன், ஃப்ரெஞ்சுக்காரராக உணர்கிறேன், ஆனால் நான் இறக்கும் வரைக்கும் ஈரானியராகவே இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் புகழ்பெற்ற இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் மாறிய பிறகும் ஈரானிய பெண்களுடைய உரிமைகளுக்காக சர்வதேச அளவில் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தார். ஈரானில் மாசா அம்னியோட மரணத்துக்கு பிறகு விடுத்த விமன் லைஃப் ஃப்ரீடம் போராட்டத்தை ஆதரித்து உலக கலைஞர்களை திரட்டி ஒரு கூட்டு சித்திர புத்தகத்தை உருவாக்கினார். இதனுடைய பாரசீக பதிப்பை ஈரான் மக்கள் இலவசமாக படிக்கணும்னு இணையத்தில் வெளியிடுறார். மேரி கியூரியோனுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு இவர் இயக்கிய ரேடியோ ஆக்டிவ் 2019 அப்படிங்கிற திரைப்படமும் ரொம்ப பிரபலமான ஒன்று. அவருடைய மற்றொரு புகழ்பெற்ற நாவலான சிக்கன் வித் ப்ளம்ஸ் அப்படிங்கிற 2009 வெளியான ஒரு நாவல் அது 2009ஆம் ஆண்டோட பெஸ்ட் செல்லர். கடந்த ஆண்டு பிரான்ஸ் நாடு அளித்த மிக உயரிய விருதான லெஜியன் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருதை வாங்க மறுத்தார். பிரான்ஸ் அரசாங்கம் ஈரானிய அதிருப்தியாளர்களுக்கு விசா கொடுக்க மறுக்குது. ஆனால் ஈரான் அரசாங்க அதிகாரிகளுடைய பிள்ளைகள் பிரான்ஸில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அனுமதிக்கப்படுது. பிரான்ஸோட இந்த நரிக்குணத்தை என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஜியன் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருதையே வாங்க மறுத்தவர். தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை தாயகத்தை விட்டு பிரிந்து புலம்பெயர்ந்தவராகவே கழித்த பிறகு மர்ஜான் சத்ராபி ஈரானுடைய முற்போக்கு முகத்தையும் அதனுடைய மக்களுடைய வழிகளையும் உலகத்துக்கு தன் தூரிகை வழியே காட்டிய ஆகச்சிறந்த ராஜதந்திரி அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.